யகுதுனா காலையில போறது. ஃபயகுது எனவே யகுது காலையில் சென்றார்கள் அவர்கள். மஅஹு அவருடன் காலையில் நான் அவரும் செல்வார், அவருடன் நானும் செல்வேன். ஃபயகுது எனவே அவர் காலையில போவாரு. மஅஹு அவருடன் நானும் இருப்பேன். இல்ல சூக்கி எங்க போவாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமானா? சூக்னா கடை வீதிக்கு போவாங்க. قال فإذا غدونا إلى السوق இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க காலா என்று சொன்னால் இந்த ஹதீசுடைய ராவி தான் சொல்றாரு. காலா ராவி யாருன்னு கேட்டா துஃபைல் பின் உபை பின் காப் சொல்றாங்க. ஃபைதா கதவுனா இல சூக்கி ஃபைதா கதவுனா நாங்கள் காலை நேரத்தில் இலசூ கடைவீதிக்கு சென்ற சமயம். பானா எனவே இதானா அப்பொழுது. லப்சி தர்ஜுமா பாத்தீங்கன்னா ஃபானா எனவே இதானா அப்பொழுது, அந்த சூழ்நிலையில், அந்த சமயத்தில். என்ன அந்த சமயத்தில்னா கடைவீதிக்கு காலை போகக்கூடிய சமயத்தில் லம் யமுர் அப்துல்லா பின் உமர அலா சக்காத்தின் பாருங்க, லம் யமுர்ர அதுக்கு பிறகு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் வாசிக்கிற பாருங்க. லம் யமுர்ர அப்துல்லா பின் உமர அலா சக்காத்தின் வலா சாஹிபி பைஅத்தின் வலா மிஸ்கீனின் வலா அஹதின் இல்லா. இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னு சொன்னா, லம் என்பது ஒரு நஃபி, ஒரு நெகட்டிவ் அர்த்தம். லம்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லானாவும் இல்லைன்னு தான் அர்த்தம். ரெண்டையும் தூக்கிருங்க. ரெண்டு நஃபியை தூக்கிட்டா முஸ்பத்துடைய அர்த்தம் வரும். ரெண்டு நஃபியை தூக்கிட்டால் பாசிட்டிவ் அர்த்தம் வரும். நமக்கு எந்த அர்த்தம் வந்தாலும் நமக்கு புரியணும், அவ்வளவுதான். இப்போ ரெண்டையும் தூக்கிருங்க. அப்போ லம்மையும் தூக்கிட்டோம், இல்லாவையும் தூக்கிட்டோம். எமுர்ரு செல்வார்கள். மர்ற எமுருனா உசர்னா கடந்து செல்வார்கள். அப்துல்லா பின் உமர இவங்க தான் ஃபாயில். அப்துல்லா பின் உமர் அவர்கள் கடந்து செல்வார்கள். அலா சக்காத்தின் சக்காத் என்று சொன்னால் சிறிய வியாபாரி. அடுத்தது யாரு? இந்த வலாவை எடுத்துருங்க. அலா சாஹிபி பைஅத்தின் பைஅத்தின்னா விற்கக்கூடியவர், விற்கக்கூடியவரையும் கடந்து செல்வாரு. வலா மிஸ்கீனின் லாப எடுத்துருங்க, ஒரு யாசகம் கேட்கின்றவரையும் கடந்து செல்வாரு. வலா அஹதின் வேற யாரையாவது கடந்து செல்வாரு. இந்த லாவையும் எடுத்துருங்க. முதல்ல இல்லாம எடுக்க சொல்லிட்டேன். இப்போ விடைக்கு வாங்க. விடை என்ன சொல்றாங்கன்னா, சல்லம அலைஹி யார கடந்து சென்றாலோ சல்லம அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சலாம் சொல்லுவாங்க அலைஹி அவங்களுக்கு. இது லம்மையும் இல்லாமையும் எடுத்துட்டா இந்த அர்த்தம் வரும்.
ரெண்டுமே வச்சு படிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் வரும்னா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு சிறிய வியாபாரியை கடந்து செல்ல மாட்டாங்க, ஒரு விற்கக்கூடியவனை கடந்து செல்ல மாட்டாங்க, ஒரு யாசகம் கேட்கின்றவனை கடந்து செல்ல மாட்டாங்க, எவரையும் கடந்து செல்ல மாட்டாங்க. இல்லா ஆனால் கடந்து இல்லானா ஆனால் தானே. ஆனால்னா என்ன அர்த்தம்? அப்படி கடந்து சென்றால் சல்லம அலைஹி, அவங்களும் சலாம் சொல்லிட்டு தான் போவாங்க. நான் ரெண்டு விதமான தர்ஜுமா உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். ரெண்டு விதமா இது தர்ஜுமா செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு. அப்போ எதுக்கு இந்த நஃபியை கொண்டு வருவாங்க? ரெண்டு நஃபியை கொண்டு வரும்பொழுது அர்த்தம் நல்லா பதிவு செய்யும். நீங்க விளக்குறதுக்கு நான் சொல்றேன்னு, விருந்துக்கு போனேன் ஆனா சாப்பாடு சரியில்லை. இப்ப என்ன அர்த்தம்? சாப்பாடு சரியில்லாத விருந்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் அப்படி சொல்றது. அந்த மாதிரிதான் அர்த்தம். இது வரைக்கும் ஹதீஸ் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கால துஃபைலு, மறுபடியும் துஃபைல் சொல்றாங்க, ஃபஜிஅத்து அப்துல்லாஹ் இப்ன உமர யௌமன், ஃபஜிஅத்து நான் வந்தேன். துஃபா கண்ணாடி எங்க? ஃபஜிஅத்து எனவே நான் வந்தேன், அப்துல்லா பின் உமர, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவை பார்க்க வந்தேன், அவரிடத்தில் வந்தேன். யௌமன் ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணனா, ஃபஸ்தஷ்பஅனி இலஸ்ஸூகி, அதாவது கண்ணாடி கேட்டேன், கண்ணாடி குடுனா கொடுக்கணும். இங்க பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாள் வந்தேன் நான், அப்படி யார் சொல்றா? துஃபைல் சொல்றாங்க. யார்கிட்ட வந்தேன்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாட்ட வந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கத்துன்னு நினைக்கிறது, தஷ் இல்ல, ரெண்டுமே தான் நினைக்கிறேன். பழைய கண்ணாடி அது சின்ன புள்ளி எனக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம். உங்களுக்கு அப்படி டவுட் வரும்போது கேளுங்க, நான் சொல்றது அப்படியே கேட்டுட்டு இருக்காதீங்க. அது நான் முதல் தடவை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் தஷ்பா அணி மாதிரி படிச்சேன். அது ஃபர்ஸ்ட் தத்து ரெண்டுமே தாதான். ஏன்னா தத்துன்னு வந்தாதான் இஸ்தத்துபான இத்திபா செய்யறது, பின்தொடர்வதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் தஷ்பானி வந்தா அர்த்தம் வராது. சரி, ஃபஸ்தத்பஅனி, அவரு பின்தொடர சொன்னார் என்னை. நீனா என்னை. யார் சொல்றா? துஃபைல் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன பின்தொடர்ந்து வாங்கன்னு சொன்னாங்க அப்துல்லா பின் உமர், இலஸ்ஸூகி கடை வீதிக்கு. ஃபகுல்து லஹு, நான் கேட்டேன் அவர்கள் இடத்தில். என்னன்னு கேட்ட? ஒமா தஸ்னவு ஃபிஸ் ஸூகி, நீங்க என்ன செய்றீங்க கடை வீதிக்கு போயிட்டு என்னையும் கூப்பிடுறீங்க? ஏன்னா வஅன்த, ஏனென்றால் தாங்கள், வஅன்த லா தகிஃபு அலல் பைஇ, ஒரு பொருள் விற்கக்கூடிய இடத்துல நிக்கிறது இல்ல. லா தகிஃபு, நீங்க நிற்பதில்லை, அலல் பைஇ விற்கப்படுகின்ற பொருள் மீது. வலா தஸ்அலு அனிஸ் சில்இ, எந்த பொருளும் வாங்குறதும் இல்ல. வதஸூமு பிஹா, அதே மாதிரி என்ன செய்யறது இல்ல, எந்த பொருளுடைய விலையும் கேட்கறது இல்ல.
பொருளை விலை குறைக்கிறதோ கூட்டுறதோ எதுவும் செய்யறது இல்ல. வலா தஜ்லிசு ஃபீ மஜாலிஸி ஸூக், அதே மாதிரி நீங்க என்ன பண்றது இல்ல, வலா தஜ்லிசு உட்கார்றதும் இல்ல. எங்க? வலா தஜ்லிசு அமர்வதில்லை தாங்கள், மஜாலிஸு ஸூக் கடை வீதியுடைய மஜ்லிஸ்ல கூட உட்கார்றது இல்ல. குப்பல போட்டீங்களா? எதுக்கு குப்பல போட சொன்னா? பாருங்க, கண்ணாடி தூக்கி குப்பல போட்டாலுங்களாம். பாருங்க, வலா தஜ்லிசு ஃபீ மஜாலிஸி ஸூக். இப்போ வந்து இந்த கேள்வியை கேட்டவர் யாருன்னா துஃபைல் பின் உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இத கேட்டவுடன் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபஜ்லிஸ், இங்க என்ன, சரி இங்க உட்காருங்கன்றாங்க. ஃபஜ்லிஸ் பினா, பினானா எங்களுடன், ஃபஜ்லிஸ்னா உட்காருங்க நீங்க, ஹாவுனா இங்க, நதஹத்தசு நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு பயான் செய்யறேன் ஹதீஸ். என்ன சொல்றாங்க? காலனா இங்க அப்துல்லா பின் உமர் சொல்றாங்க. ஃபகால அப்துல்லா பின் உமர், யா அபா பத்னி, பத்துன்னா வயிறு, அபா பத்துன்னா வயிறுடையவரே, அவர் தொப்பையா இருந்தவர்னு சொல்றாங்க. தொப்பை பெருசா இருந்துச்சு அவருக்கு. யாருக்குன்னா துஃபைலுக்கு. அதனால அபா பத்துன், வயிறுள்ளவரே கேளுங்க. கால, அவங்களே சொல்றாங்க பாருங்க, வக்கான துஃபைலு ஸா பத்னின். துஃபைல் எப்படி இருந்தாருன்னா, கொஞ்சம் வயிறு வெளியே தெரியற மாதிரி இருந்தாரு, தொப்பை உடையவரா இருந்தாரு. அப்போ சொல்றாங்க, இன்னமா நஹுது மின் அஜ்லி ஸலாமி, நிச்சயமாக நாம் காலையில் வருகின்றோம், மின் அஜ்லி ஸலாமி, சலாம் சொல்வதற்காக, நுஸல்லிமு அலா மன் லகீனாஹு, நாம் சலாம் சொல்வதற்காக வருகின்றோம், நாம் சலாம் சொல்கின்றோம், அலாமன் அந்த நபருக்கெல்லாம், எந்த நபர் வந்து லகீனாஹு எங்களை சந்திக்கிறாரோ, எங்களை சந்திக்கின்ற அனைத்து நபர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா இமாம் மாலிக், இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான்ல ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு என்ன படிப்பினைனா, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் வெறும் சலாம் சொல்ல வேண்டும், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து கடை வீதிக்கு தினந்தோறும் காலையில் செல்வார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சலாம் சொல்லக்கூடிய சுன்னத்தை அவங்க கடை வீதிக்கு போய் தான் நிறைவேற்றணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வெளியே வந்தாலே பல பேர்த்த சலாம் சொல்லலாம். இருந்தாலும் கடை வீதிக்கு போயிருக்காங்கன்னா அங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. சலாம் சொல்ல போயிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சுன்னத்துடைய பேணுதல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, சலாவை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், இல்ல கேள்விப்பட்டிருப்போம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அலாமன் அரஸ்த ஒமல்லம் தாரிஃப் அப்படின்னு வரும். நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, தெரியாதவங்களா சலாம் சொல்லுங்கன்னு வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம வந்து மனஸ்தாபம் வந்தாலோ
இல்ல நம்மளா யாரை பத்தியா தவறா நினைச்சிட்டாலோ அப்படிப்பட்ட நபர்கள் முன்னாடி வரும்போது ஒண்ணு அவங்க சலாம் சொல்ல தயாரா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், சலாம் சொல்ல வாய்ப்பு கொடுக்காத அளவிற்கு முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்கள பார்க்காமலே போற சூழ்நிலையை நாம் பார்க்க முடியுது. இது யாருடைய சுண்ணத்துன்னு தெரியல. மனஸ்தாபம் யாருக்கு வேணா எதற்கு வேணா வரலாம், அதுல நியாயமும் இருக்கலாம். ஆனா இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குவதற்கு மனஸ்தாபம் இருந்தால் நாம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவது இது யாருடைய கொள்கை? அப்புறம் எங்க இஷ்க ரசூல் வருது? இஷ்க ரசூல் முஹப்பத் ரசூல்னா என்ன அர்த்தம்? நபி என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் உண்மையான இஷ்குக்கான அடையாளம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு இவ்வளவு பெரிய சஹாபி வெறும் சலாமை ஹயாத்தாக்குவதற்காக கடை வீதிக்கு சென்றிருக்காங்கன்னா நம்ம சொந்த என்ன சொல்றது, பெற்றோர்கள், உறவினர்கள், தெரிந்தவங்க, இவங்களுக்கு கூட சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லாம வளர்ந்து போயிருப்போம். இல்ல சில பேர் சலாம் சொல்லுவோம், அது பழக்கத்துல சொல்லுவோம். எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ ஒரு சடங்காக நாம் இதை எடுத்துக்கொண்டு போக கூடாது என்பது இந்த ஹதீஸுடைய விளக்கமா இருக்குது. இந்த ஹதீஸ்ல டவுட் இருக்குதா? இல்ல. சரி, பாருங்க. அடுத்த ஹதீஸ் பாருங்க. வான் ஜாபிரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, ரிவாயத் செய்றாங்க, அத்தா ரஜுலுன் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தா வந்தார், ரஜுலுன் ஒரு நபர், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களிடத்தில், ஃபகால அவர் கூறினார், லிஃபுலானின் ஒரு நபர் மூலமாக, ஃபி ஹாயிதி அஸ்குன் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நபருடைய ஒரு மரம், அஸ்குன்னா ஒரு பேரிச்ச மரம், ஒரு நபருடைய லிஃபுலானின் ஒரு நபருடைய அஸ்குன்னா பேரிச்ச மரம், திஹாயிதி அது எங்க இருக்குதுன்னா என்னுடைய தோட்டத்துக்குள்ள இருக்குது. எப்படி அவருடைய தோட்டத்துக்குள்ள வந்துச்சு? ஒருவேளை தோட்டத்தை வாங்கும் போது இந்த மரம் இவரை சேர்ந்தது அப்படின்னு கூட விற்கக்கூடியவன் சொல்லியிருக்கலாம். சரி, நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இங்க முக்கியமான விஷயம் இல்லை. ஏன் முக்கியமான விஷயம் இல்லைன்னா, இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்று என் தோட்டத்துல இன்னொரு நபருடைய ஒரு மரம் இருக்குது, அவ்வளவுதான். அதாவது அந்த காலத்துல, இந்த காலத்துல கூட அதெல்லாம் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். 5 தோட்டம் இருக்கும், ஒரே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு 5 தோட்டத்துக்கு உரிய கிணறா இருக்கும். எப்படி இப்ப நீங்க ஸ்லாட்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு டேங்க் இருக்கும். அந்த மோட்டரும் டேங்க்கும் அந்த 5 பிளாட்டுக்கும் உரியதா இருக்கும். இந்த மாதிரி இப்ப இங்க ஒரு தோட்டத்துல இவர் வந்தவர் சொல்றாரு, என்னுடைய தோட்டத்துல ஒரு நபருடைய ஒரு அசுக்குன் என்று சொன்னால் பேரித்த மரம், ஆசானி மக்கானு அதுகிஹி. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த பேரித்த மரத்துடைய இடம் ஆசானி எனக்கு கஷ்டம் தருது, அந்த அந்த ஒரு மரத்தால எனக்கு பிரச்சனையா இருக்குது.
அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சொன்ன உடனே ஃபாரஸலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அனுப்பினார்கள். நபி அவர்கள் அனுப்பினார்கள். விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, அரசல இருசுலு இருசாரன்னா ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறது. அன்பிஅனி அஸ்பக்க, என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, அன்பிஅனி பிஅ ஃபஅல் அம்ரு, நீ விற்றுவிடு எனக்கு, பிஅ நீ விற்றுவிடு, நீ எனக்கு, அஸ்பக்க உன்னுடைய அந்த மரத்தை அப்படின்னு சொல்றாங்க நபி அவர்கள். கால அந்த நபர் சொல்றான், லா நான் விற்க மாட்டேன். கால ரெண்டாவது காலாவுக்கு யாரு ஃபாயில்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹப்லி எனக்காவது கொடுத்துரு, நீ கிஃப்டா கொடுத்துரு. ஹப் ஹப்லினா ஹிபா, ஹிபா கிஃப்டா அன்பளிப்பா கூட கொடுத்துரு. முதல்ல சொன்னாங்க விற்று விடுன்னு, அதையும் கேட்கல. ரெண்டாவது சொல்றாங்க அன்பளிப்பா கொடுன்னு. காலல்லா அவன் சொல்றான் முடியாது முடியாது. நபி அவர்கள் அப்புறம் கால சொல்றாங்க, நபி அவர்கள் மூன்றாவது முறை என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி விற்று விடு நீ, நீ ஹி எனக்கு, ஹி அந்த மரத்தை, ஜன்னத்தி சொர்க்கத்துல ஒரு மரத்துக்கு பகரமாக, சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச பல மரத்துக்கு பதிலாக எனக்கு விற்று கொடு. அதாவது முதல்ல சொன்னாங்க விற்று எனக்கு விட்டு போப்பா, எனக்கு விட்டுருப்பா நான் வாங்கிக்கிறேன்னாங்க, அதை ஒத்துக்கல. எனக்கு அன்பளிப்பு கொடுன்னு சொன்னாங்க, அதுவும் ஒத்துக்கல. மூணாவது, நான் இந்த மரத்துக்கு பதிலா சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச மரம் உனக்கு தர்றேன் அல்லாஹ்வின் மூலமாக அப்படின்னு கேட்கிறாங்க. இது மூணாவது. அவன் என்ன சொல்றான், அதையும் ஏத்துக்கல. ஃபகால அல்லா, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா நபி அவர்கள் சொல்றாங்க, மா ரஅய்து அல்லதி ஹுவ அப்கலு மின்க இல்ல அல்லதி யப்கலு பிஸ்ஸலாமி. இதுதான் இந்த ஹதீஸுடைய, இந்த ஹதீஸை இந்த இடத்தில் கொண்டு வருவதற்கான காரணம் இதுதான். என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது உன்னை விட ஒரு கஞ்சனை நான் பார்க்கல, ஆனா உன்னை விடையும் ஒரு கஞ்சன் இருக்கான். அவன் யாருன்னு கேட்டா, சலாமுடைய விஷயத்துல கஞ்சத்தனம் படவன். பாருங்க, மாரைத்து நான் பார்க்கவில்லை, அல்லதி அவனை போன்று ஒரு நபரை, அல்லதி ஹுவ அவனை போன்று ஒரு நபரை பார்க்கவில்லை, அபுஹலு மிகவும் கஞ்சத்தனம் உடையவனை, மின்க உன்னை விட, அல்லதி ஹுவ அந்த நபரை போன்று கஞ்சத்தனம் உடையவனை நான் பார்க்கவில்லை, மின்க உன்னை விட கஞ்சத்தனம் உடவோ ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா, மானா இங்கேயும் நஃபியுடைய அர்த்தம் தான். இந்த மாவையும் எடுத்துருங்க, இல்லாமையும் எடுத்துருங்க முதல்ல, அப்போதான் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ரஐத்துல்லதி நான் பார்த்தேன், அல்லதி ஹுவ அந்த நபரை பார்த்திருக்கின்றேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அபுஹலு மின்க உன்னை விட பெரிய கஞ்சத்தனத்தில் இருக்கின்றான். மாவை எடுத்தாச்சு, இல்லாம எடுத்தாச்சு. அல்லது அவன் யார் தெரியுமா, எபுஹலு பிஸ்ஸலாமி சலாமுடைய விஷயத்துல கஞ்சத்தனம் பண்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஐயோ முன்னாடி அதிரத்துவாரு இவனுக்கு சலாம் சொல்லுமே அப்படின்னு நினைக்கிறதோ, இது உதாரணம் தான். அல்லது நமக்கு முன்னாடி இருக்கிறவ எதிரியோ யாரோ சலாம் சொல்லிட்டா, ஐயோ பதில் சொல்லுமே, பதில் சொல்லாம போறோம், இல்ல சத்தமா சொல்லாம போறோம். வாகனத்துல போறோம், நம்ம சத்தமா சொன்னாலும் அவருக்கு காதல விழாதுன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லிட்டு போலாம். இல்லைன்னு சொன்னா சலாமுக்கான பதில் சலாம் சொல்லக்கூடியவரை விட சிறந்த பதிலாக சொல்லுங்கன்னு ஹதீஸ் இருக்குது.
மாவையும் இல்லாவையும் எடுத்தா இந்த அர்த்தம் வரும். மாவையும் இல்லாவையும் சேர்த்துக்கிட்டா, நான் உன்னை விட மிகவும் கருமித்தரமுடைய அந்த நபரை நான் பார்க்கவில்லை. இது மாவையும் எல்லாம் வச்சுக்கிட்டு தருதுமா. ஆனால் உன்னை விட, ஆனாலும் என்ன அர்த்தம்? பார்த்திருக்கிறேன், உன்னை விட ஒரு மோசமான கஞ்சனை பார்த்திருக்கேன். அதான் இல்ல. ஆனால் அவன் யாருன்னு கேட்டா, அல்லது எபுகலு பிஸ்ஸலாமி, அவன் சலாமுடைய விஷயத்துல கஞ்சத்துல செய்யறவன் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மது பைஹகி ஃபி ஷோபில் ஈமான். பாருங்க, மிஷ்காத்தியுல போதும். அடுத்தது ஹுதூர் எடுங்க. 2 மணிக்கு. இது ஒன்னே ஒரு ஹதீஸ் இருக்காது, அது சொல்லிட்டீங்கன்னா பாபு சலாம் முடிஞ்சிருது. அது ரொம்ப சின்ன ஹதீஸ் தான். சரி வாங்க பாருங்க. وعن عبد الله رضي الله تعالى عنه ரிவாயத் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கூறினார்கள், அல் பாதியு பிஸ்ஸலாமி பரீஉன் மினல் கிப்ரி. நம்முடைய பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அது சொல்லாத சில பழக்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த பழக்கமும் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சொல்லாத ஒரு பழக்கம். சலாம் சொல்றவன் தாழ்ந்தவன், யாருக்கு சொல்லப்படுதோ அவன் உயர்ந்தவன் சொல்ற ஒரு மனப்போக்கு பொதுவாகவே இருக்குது. அதாவது சில நேரங்கள்ல மறதியா சலாம் சொல்லாம நம்ம ஏதாவது சொல்றோம், ஏதாவது செய்யறோம்னு சொன்னா, மறதியா செய்யறோம்னா தவறே கிடையாது. ஆனா சலாமு கப்லல் கலாம் என்பது அது ஒரு சுன்னத்து. சொல்றதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லுங்க. ஆனா சொல்றவர் ஏதோ ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சிட்டாருன்னா, உதாரணமா முன்னாடி உள்ளவர் சொல்றாங்கன்னு சொன்னா, முன்னாடி உள்ளவர் சொன்னவர் தாழ்ந்தவர், யாருக்கு சொன்னாவரோ அவர் உயர்ந்தவர் என்பது கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டா நவுதுபில்லா லயாதுபில்லா, நபி அவர்கள் மேராஜுக்கு போயிருக்கும் போது நபி அவர்களை பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய பாவா ஆதம் உட்கார்ந்திருக்காங்க, நீங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சில நேரங்கள்ல பெற்றோங்களை விட பிள்ளைகள் உயர்வாக போயிருவாங்க, இல்முல, அமல்ல, அந்தஸ்துல. அதன் அடிப்படையில பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட எல்லா நபிமார்களும், ரசூல்மார்களும், சஹாபாக்களும், தாபீன்களும், தபே தாபீன்களும், வலிமார்களும், உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம் நபி அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பது. ஆனால் நபி அவர்கள் தான் 7 வானத்திலையும் சலாம் சொல்லுவாங்க. நீங்க எடுத்து பாருங்க, புகாரில, முஸ்லிம்ல, எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் இந்த ஹதீஸ் இருக்கும். சலாம் நபி அவர்கள் சொல்வாங்கன்னு சொல்றதை விட நபி அவர்களை சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய நோக்கம், சலாம் சொல்றவர் தாழ்ந்தவர் அல்ல என்பதற்காக இது சான்ற சொல்ற. நபி அவர்கள் சலாம் சொல்லியிருக்காங்கன்னா நபி அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நவுதுபில்லா, அவங்களை விட உயர்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்ல மாற்று கருத்துலாம் கிடையாது யாருக்குமே, அல்லாஹ்வுக்கே கிடையாது மாற்று கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, இது என்ன பண்றோம்னு சொன்னா, இங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு உலமாக்கள் சலாம் சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு பசங்க சலாம் சொல்லுவாங்க ஹஜ்ரத்மார்களுக்கு. அதனால ஹஜ்ரத்மார்கள் பசங்க சலாம் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லணும் என்பதுதான் விதி, அதான் நியதி. ஹஜ்ரத் அவர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளும் யாரோட முந்திக் கொள்ளலாம், அது வேறு விஷயம். பல நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் பசங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, பசங்களை முந்திக் கொள்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுடைய விஷயத்துல. எனவே சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சலாம் சொல்றவர் நவுதுபில்லா தாழ்ந்தவர் அல்ல என்பதை நாம் விளைவிக்கிறோம். சரி, இங்க பாருங்க, இந்த ஹதீஸ் பாருங்க, அல் பாதியு பிஸ்ஸலாம். எனவேதான் நபி அவர்கள் கூறினார்கள்,
அல் பாதியு பிஸ்ஸலாமி, சலாமை கொண்டு யார் ஆரம்பிப்பாரோ, பரியும் அல் கிப்ரி, அவரு ஆணவத்திலிருந்து வெளியேறி விட்டார், தப்பித்து விட்டார், விலகி விட்டார். நல்லா பாருங்க, யார் சலாம், சில பேர் சலாம பழக்கத்துல சொல்லிக்குவாங்க, பழக்கத்துல சொல்லக்கூடாது. பழக்கிக்கிறது தவறு இல்லை, ஆனா பழக்க தோஷத்துல யார பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டே போவாரு, அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே போன்று ஒவ்வொரு சலாமுக்கும் இது நபியவர்கள் செய்ய சுன்னத் என்ற விஷயத்தையும் நாம் மனதில் போட்டுக் கொள்ள வேண்டும். முன்னாடி எதிரி இருந்தாலும் சரி, பகைவன் இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக சலாம் சொல்லிட்டு நான் போயிடணும். அவன் நமக்கு பதில் சொல்லட்டும், சொல்லாத போகட்டும். இன்னொரு மூட நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா நம்ம சலாம் சொன்னோம்னு சொன்னா ஹஜ்ரத்துக்கு தேவை, உங்களுக்கு சலாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்படி ஒரு நினைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சலாம் தேவைக்கு பயன்படுத்துற ஒரு சொல்லாக பயன்படுத்தக்கூடாது. திரும்ப திரும்ப ஹஜ்ரத் சலாம் சொல்றாங்கல்ல, கடன் கேட்பாரோ அப்படின்ற மாதிரி பார்வை இருக்கக்கூடாது என்பதை நான் விளைவிக்கணும். அதே மாதிரி நாம என்ன பண்ணணும், நம்முடைய தேவையான நேரத்துல மட்டும் அவரை பார்த்து சலாம், ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்றோம்னு வச்சுங்களேன், ஆஹா ஏதோ தேவைக்கு வராரு போலுக்கு ஹஜ்ரத் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நேரத்துல மட்டும் சலாம் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே எல்லா நேரங்களிலும் ஒரு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்பது இந்த பாபுடைய எல்லா ஹதீசுடைய நோக்கமா இருக்குது. பாருங்க, இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த பாப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இது பிஷ்கா கொஞ்சம் இது போகலாம். சொல்றது வாங்க குதூரி கொண்டு போகலாம். இதுல டவுட் இருக்குதா இந்த 3 ஹதீஸ்ல? சரி, நான் எடுத்துக்கிறேன், எடுக்காதவங்க எடுத்துங்க. இப்போ அடுத்தது பாருங்க, வசூருல் ஹிமார் வல் பக்லி மஷ்கூக்குன். சூருல் ஹிமார், ஹிமார்னா கதா, கழுதையுடைய எச்சில், வல் பக்லி, பகல்ல கச்சர், கோவேரி கழுதை, மஷ்கூக்குன், மஷ்கூக்காக இருக்குது. இது ஜாயிதா ஜாயித் இல்லையா, ரெண்டுக்கு மத்தியில இருக்குது. கீழே பார்க்கலாம். ஃபைல்லம் யஜிதில் இன்சானு கைரஹு தவஸ்ஸஅ பிஹி வ தயம்மம வபிஐயிஹிமா பதஅ ஜாஸ. இந்த பாபு முடியுதுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஹிமார், பகுல், இந்த காலத்து மக்களுக்கு கண்டிப்பா பயன்படாது இந்த மசாயில். ஏன்னா அந்த காலத்துல கழுதையில பயணம் செய்வாங்க. அதே மாதிரி ஹச்சர், உருதுல ஹச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஹச்சர்னா இது கோவேரி கழுதை. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதுலயும் பயணம் செய்யக்கூடிய காலம்லாம் இருந்துச்சு. அதாவது கழுதைய சுமை தூக்கின்னு சொல்லுவாங்க, நல்லா வெயிட்ட தூக்கும். சிறு வாகனம் நல்ல வெயிட்ட தூக்கும். கழுதை ரொம்ப ஓடாது, ஓரளவு நடக்கும், பெருசா ஓடாது. கச்சர் குதிரையை போன்று ஓடாது, ஆனா ஓடும்.
சரி, ரெண்டுடைய எச்சில் என்னன்னு கேட்டா மஷ்கூக், சந்தேகத்திற்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஜாயிதுன்னு சொல்லுங்க, ஒன்னு ஜாயிது இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டுக்கு மத்தியில என்ன அர்த்தம்னா அவங்களே அதுக்கு அடுத்த இபாரத்துல விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு பிராணிகளுடைய எச்சில் பட்ட தண்ணி தான் இருக்குது, வேற தண்ணி இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் அந்த தண்ணிய ஒசு செய்யலாம். வெறும் ஒசு மட்டும் செய்யக்கூடாது, தயவும் செஞ்சுக்கணும்ன்றாங்க. அப்போ ரெண்டுல எது முதல்ல செய்யணும்? ரெண்டுல எது வேண்டும் என்றாலும் முதல்ல செஞ்சுக்கலாம். இதான் மஷ்கூக். பாருங்க, ஃபைல்லம் எதிதில் இன்சானு, ஒருவேளை இன்சானுக்கு கிடைக்கல, ஃபைல்லம் எஜித் கிடைக்கல, கைரஹூ, கைரஹூனா இந்த ஹிமார் பகலுடைய எச்சிலை தவிர வேற தண்ணி கிடைக்கலன்னா தவஸ்ஸஅ பிஹி, அதை கொண்டே உது செய்து கொள்ளட்டும். தயம்மம, அதுக்கு பிறகு தயமும் செஞ்சுக்கிட்டோம். உடனே சந்தேகம் வருது, அந்த தண்ணீர்ல ஒது ஃபர்ஸ்ட் செய்யணுமா இல்ல தயமும் ஃபர்ஸ்ட் செய்யணுமான்னு கேட்டா அதுக்கான பதில் அவங்க சொல்றாங்க, ஒபி ஐயிஹிமா பதஅ ஜாஸா. ஒபி ஐயிஹிமா, ஹிமானா ஹுமான் அர்த்தம். அந்த ரெண்டுல தயமும் மற்றும் ஒதுல எது வேண்டுமென்றாலும் பதஅ ஆரம்பிக்கலாம் முதல்ல, ஜாஸ ஜாயிஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மசாயில் ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இத முதல்ல மசாயில் மஷ்கூக்குன்னு சொன்னாங்க. மஷ்கூக்குன்னா சந்தேகத்திற்குரியது. என்ன சந்தேகத்திற்குரியது? அது கூடுமா கூடாதான்னு. அதுக்கான உங்களுக்கு இது ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன் பாருங்க. ஒரு இது இந்த இருக்கு பாருங்க. ருவிய, ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது, அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி அவர்கள் ஹர்ரம, ஹராம் என்று சொன்னார்கள், லுஹூமல் ஹுமுரி, கழுதையுடைய கறி ஹராமு. நல்லா கேட்டுங்க, கழுதையுடைய கறி சாப்பிடுறது ஹராமு. அல் ஹுமுரில் அஹ்லியத்தி யௌம ஹைபர, ஹைபருடைய நாள்ல, ஹைபர் யுத்தத்துடைய நாள்ல இந்த அஹ்லியத்தினா பால்து, பால்து கதாக்கு, வளர்ப்பு கழுதைக்கு அஹ்லியான்னு சொல்லுவாங்க. இந்த துணி துவைக்கிறவங்களாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி கழுதைக்கு கழுதைக்கு அஹ்லியான்னு சொல்லுவாங்க. வளர்ப்பு கழுதைகளுக்கு பெயர் அஹ்லியா. ஒருவேளை தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பேர அஹ்லியா, அஹ்லாயால் கஹாஹை அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வார்த்தை. அப்படி கூட வந்திருக்கலாம். இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, வளர்ப்பு கழுதைகளுடைய மாமிசம் ஹராம் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. யௌம ஹைபரனா ஹைபருடைய நாளில். இது ஃபத்ஹுல் பாரில இருக்குது. சரி, இப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கழுதையுடைய மாமிசம் தானே ஹராமுன்னாங்க, இங்க எச்சில் பத்தி சொல்லலையேன்னா அதுக்கு விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, எச்சில்
அந்த கழுதையுடைய இறைச்சி மூலமா தான் வரும். அதாவது கழுதை வாய் வைக்குதுன்னு சொன்னா அதனுடைய எச்சி அதுல விழுன்னு சொன்னா அந்த எச்சி உருவாகிறது கழுதையுடைய மாமிசத்தாலதான். விளங்கலையா? அதாவது நீங்க இப்ப உங்களுக்கு வாயில எச்சில் வருதுன்னா உங்களுடைய உடல் உறுப்பு தானே அது. உடல் உறுப்புனா அது உடல் உறுப்பு என்பது மாமிசம் தானே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கதோ கா கோஷ்ட் ஹராம் ஹே और लुआब भी गोश्त ही से बनता है. அதாவது கழுதையுடைய எச்சில் ஹராமாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த கழுதையுடைய கறி ஹராமா இருக்குது. அந்த கரியின் மூலமாகத்தான் எச்சில் உருவாகுது. நல்லா பாருங்க, ஒரு மனுஷன் இறந்துட்டா, கழுதை இறந்துட்டா எச்சில்லாம் உருவாகாது. ஏற்கனவே உருவான எச்சில் இருக்கலாம், அது தொடச்சிருங்க மறுபடியும் எச்சில் உருவாகாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த எச்சில் உருவாகிறது கழுதையுடைய கரி ஹராம்னா அந்த கரியின் மூலமாக எச்சில் உருவாகுது. அதனால அந்த எச்சில் கூட ஹராம் தான். அதனால மஷ்கூக்குன்னு சொன்னாங்க. ஹராமா ஹலாலான்னு தெரியாத சொன்னாங்க. ரெண்டுக்கு மத்தியில சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சட்டம்னு சொன்ன மாதிரி தயமும் பண்ணணும், வெகு செய்யணும். வேற தண்ணீர் இல்லை என்றால். புரிஞ்சுங்களா இது? பாருங்க, அடுத்தது தயமும் உடைய மசாயில் போது தயமுடைய மசாயில் 10 சார். ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிற, ஒரே ஒரு ஹதீஸ சொல்லிட்டு உங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறோம் பாருங்க. தைமூடைய பாபு இன்ஷால்லா நாளைக்கு ஆரம்பிக்கலாம் தேவைப்படும் போது. பாருங்க, இந்த ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா, குறிப்பாக சுத்தமான மண் இருக்கு பாத்தீங்களா, அது முஸ்லிம்களுக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருள். ஒருவேளை உங்கள்கிட்ட தண்ணீர் 10 வருஷமா கிடைக்காட்டி கூட அந்த சுத்தமான மண்ணே உங்களை சுத்தம் செய்யும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க ஹதீஸ பாருங்க. இன்ன ஸஈத, நிச்சயமாக, மேல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஷாத் ஃபர்மாயே. என்ன சொல்றாங்கன்னா, இன்ன ஸஈத, நிச்சயமாக மண்ணு, சுத்தமான மண்ணு, வெறும் மண் இல்ல, அத்தய்யிப, அவ்வல் கலிமா தையிபுன்னு படிச்சிருப்போம். சுத்தமான கலிமான்னு அர்த்தம். அத்தய்யிபன்னு சொன்னா இன்ன ஸஈத தையிப, சுத்தமான மண்ணு, தஹூருல் முஸ்லிமி, முஸ்லிம்களுக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தண்ணீரை போன்று ஒரு விஷயமாக இருக்கிறது. வைல்லம் எஜிதில் மா, ஒருவேளை அந்த நபர் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், ஒருவேளைனா இன்னும் லம்னா பெற்றுக்கொள்ளவில்லை, லம்னா இல்லைன்னு அர்த்தம். எஜிதுனா பெற்றுக்கொள்வது, வஜத எஜிது. லம் எஜிதில் மா, தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அஷர ஷுரீன், 10 வருஷம் கூட தண்ணி இல்லைன்னா கூட இது போதுமானது. அப்ப 10 வருஷமா நம்ம தயமும் செய்து தொழுகலாம் என்பது இந்த ஹதீஸுடைய தெளிவான அர்த்தமா இருக்குது. இந்த ஹதீஸ் திருமீதியில இருக்குது. எனவே உங்களுக்கு தயமும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு
ஒருவேளை டைம் ஆரம்பிச்சா அதை பார்க்கலாம். இன்னைக்கு பாடம் போதும். டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க கேளுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஏன்னா நமக்கும் நிறைய வேலை இருக்குது. அதனால இப்பதான் வந்தோடனே சரி, வந்த கலைப்புலதான் சலாம்லாம் சொல்லாம அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு மாணவர் சலாம் சொன்னது யாவப்படுத்துறது நல்ல விஷயம். ஒருவேளை நம்மளும் அந்த சுண்ணத்தை மறந்துட்டோம்னா இப்படி யாவப்படுத்துங்க, நல்ல விஷயம்தான். அந்த மாற்று கருத்தே கிடையாது. இன்ஷால்லா டவுட் இருந்தா கேங்க. இன்ஷால்லா அடுத்த பாடம் நாளைக்கு பார்க்கலாம். இன்ஷால்லா கொஞ்சம் மெதுவாதான் போகும். ஆஹ் வேலைகள் நேரங்கள் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்குது. திருப்புலி பெருவெல்லமா நம்ம இன்ஷால்லா அல்ல நமக்கு இதுல பரக்கத் தருவான். கண்டிப்பா அமலுடைய தோப்பியை தருவான். இதுவே நம்முடைய ஹிதாயத்திற்கான ஒரு வழியாக்கி தருவான் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ்.